பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் நான் வாழ்த்து வரவேற்கிறேங்க. இன்றைக்கான டாபிக் என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா, வார்த்தைகள். அதாவது நம்மளுடைய வாயில வர வார்த்தைகள் எப்படி இருக்கு, நம்மளுடைய வாயில வர வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கா முதலாவது நம்ம யோசிக்கணும். நீங்க டாக்டர் கிட்ட போறீங்கப்பா. இப்போ நீங்க டாக்டர் கிட்ட போன உடனே டாக்டர் செக் பண்ணுவாரு. எப்படி தெரியுமா செக்குவாரு? ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா டார்ச் அடிச்சு எங்க பாக்குவாரு? வாயை தான் பாக்குவாரு. என்ன சொல்லுவாரு? எப்பா உன் வாய் சரியில்லைப்பா, உன் வாய் சரியில்லாதனால தான்ப்பா இந்த மாதிரி உனக்கு ப்ராப்ளம்ஸ்ங்க வருது, இந்த மாதிரி உனக்கு நோய் வருது, இந்த மாதிரி உன்னுடைய வாழ்க்கையில சண்டைகள் மேல சண்டை வந்துட்டு இருக்கு, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இல்லாத காரணமே உன்னுடைய வாய் தான் அப்படின்ட்டுலாம் நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். டாக்டர் கூட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு தான் செக் பண்ணுவாங்க. ஏன்னா நாக்குல ரொம்பவே பாக்டீரியா, அதாவது இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ நோய் வருது எதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பிடுற உணவுகள், அதே போல தண்ணி குடிக்கிறோம் பாத்தீங்களா, இது ரெண்டு நாள தான் நமக்கு மேக்சிமமா இந்த உடம்பு சரியில்லாம வருது, அதெல்லாம் நிறையவே வரும். அதனால தான் டாக்டர் கூட பாத்தீங்கன்னாக்கா முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போற உடனே எதை செக் பண்றாங்க நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி வாய் ஓபன் பண்ணுப்பா அப்படின்னு பார்த்துட்டு அதுல எதனா பாக்டீரியாஸ்க்கு தான் பார்ப்பாங்க. அதனால நம்மளுடைய வாயில வர வார்த்தைகள் இந்த காலத்துல எப்படி இருக்குன்ட்டு நம்ம ரொம்பவே யோசிக்கணும். பிரதர் இல்ல பிரதர், நான் சர்ச்சில் எப்பவுமே நல்லா தான் பேசுவேன், சாப்பிட்டீங்களா, பிரைஸ் தி லார்ட், நல்லா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, அந்த மாதிரி தான் பேசுவேன். ஆனா வீட்டுல உடனே என்னுடைய வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருக்கு, எனக்கு வேலை இல்லை, நான் இந்த மாதிரி தான் இருக்குவேன், இந்த மாதிரி எல்லாம் உலகத்துல இருக்கிற ஜனங்களை பார்த்துட்டு நானும் இதை மாதிரி தான் பேச ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி வார்த்தைகளை முதலாவது நீங்க மாத்தணும்னு கர்த்தர் உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கிறாருங்க. பிரதர் இல்ல பிரதர், நான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி தான் இருக்கிறேன் பிரதர், இப்ப எப்படி பிரதர் திடீர்னு மாத்துறதுனாக்கா, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிச்சுனாக்கா நம்ம மாத்திக்கிட்டு தான் ஆகணும். நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிரதர் எப்படி பிரதர் முடியும், என்னை சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி தானே பிரதர் இருக்கிறாங்க, நான் ஒன்று பேசினா அவங்க ஒன்று பேசுவாங்க, அவங்க முன்னாடி எல்லாம் எப்படி பிரதர் நான் இப்படி இருக்குதுனாக்கா நம்ம இருந்து தாங்க ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னாக்கா கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது, துன்மார்கருடைய ஆலோசனை நடவாமலும் உட்கார இடத்துல உட்காராமலும் நம்ம நீதியில விளங்கணுமா. நீங்க பாருங்க, முதலாவது கர்த்தருடைய வார்த்தையில, அதாவது இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் வர வார்த்தை என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, உபாகமம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல டியூட்டரோனமி 5:11 கடவுள் மீது சத்தியம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அம்மா மேல கூட சத்தியம் வைக்க மாட்டாங்க, ஆனா டக்குட்டு கர்த்தர் மேலயோ இல்ல பைபிள் மேல சத்தியம் வச்சிருவாங்க. பைபிள் மேல சத்தியமா நான் எனக்கு குடிக்கவே இல்லப்பா, பைபிள் மேல சத்தியமா எனக்கு அந்த சண்டைக்கு நான் போவே இல்லப்பா, பைபிள் மேல சத்தியமா இந்த மாதிரி நான் செய்வே இல்லப்பா. கடவுள் மேலயோ சரி பைபிள் மேலயோ சரி நம்ம சத்தியம் வைக்கவே கூடாதுங்க. எதுக்கு பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை அப்படித்தாங்க இருக்குது. உபாகமம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல கர்த்தர் மீது சத்தியத்தை வைக்க கூடாது, கர்த்தருடைய பேரை நம்ம சும்மாலாம் இப்படி யூஸ் பண்ணவே கூடாது. நம்ம பிரேயர் பண்ணும்போது தான் கர்த்தருடைய வார்த்தையை யூஸ் பண்ணணும். பிரதர் என்ன பிரதர் இப்படி எல்லாம் சொல்றீங்க, நான் டெய்லி இந்த மாதிரி தான் பிரதர் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுடைய வார்த்தையை மாத்துங்க, இன்னில இருந்து மாத்துங்க. இரண்டாவது என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா, எக்ஸோடஸ் 22:28, அதாவது யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல கர்த்தர் தேர்ந்தெடுத்த ராஜாவை சபிப்பது. யாராவே நீங்க பாருங்களேன், இப்போ உங்களுடைய வீட்டுல இருந்தா ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், இல்ல உங்க ஏரியால இருந்தா பிரச்சனை வச்சுக்கோங்களேன், நீங்க ஃபர்ஸ்ட் யார் தெரியுமா திட்டுவீங்க? அந்த கவுன்சிலர் சரியில்லப்பா, அந்த எம்எல்ஏ சரியில்லப்பா, அந்த சிஎம் சரியில்லப்பா, இந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் சரியில்லப்பான்ட்டு இந்த மாதிரி சொல்றீங்களே. ஆனா அவங்கள யார் தேர்ந்தெடுத்தாங்கன்னு ஒரு வாட்டி நீங்க யோசிச்சீங்களா? ஐயோ பிரதர் இல்ல பிரதர், அவங்க அப்படியே தானே பிரதர் கெழிச்சிட்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா இல்ல. கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற சிஎம்மா இருந்தாலும் சரி, கர்த்தர் தேர்ந்தெடுக்கிற கவுன்சிலரா இருந்தாலும் சரி, அவங்கள சபிக்கிறதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. பிரதர் அப்ப அவங்க தப்பு பண்ணா என்ன பிரதர் பண்றதுன்னா, அதை கடவுள் பார்த்துக்குவாரு. கடவுள் தானே சொன்னாரு நியாய தீர்ப்பு வழங்குவது நான், கர்த்தர் தானே சொல்லிட்டாரு. நீங்க எதுக்கு அவங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க? அவங்க தப்பு செஞ்சா கர்த்தர் பார்த்துக்குவாரு. நீங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறாங்க இந்த காலகட்டத்துல, இப்போ இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல இது ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. எதனா ஒரு சிஎம்ஓ சரி எதனா பண்ணாக்கா அவங்கள பத்தி தப்பா பேசுறது. அவங்க என்ன பண்ணா நம்மளுக்கு என்னங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லது செய்யறாங்களா அதை பத்தி தான் நம்ம பார்க்கணும். அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களா, அந்த ஹீரோயினி கூட இந்த மாதிரி இருக்கிறாங்களா, அதை பத்தி பேசுறதுக்கே சில பேருக்கு இங்க டைம் இருக்கிறது இல்ல. ஆனா நம்ம இந்த மாதிரி கூட பேசக்கூடாதாமா? எத்தனை பேர் இருக்கிறீங்க எங்க கூட? உங்களுக்கு புரியுது நான் சொல்ல வர்றது. முதலாவது என்ன பார்த்தோம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா, கர்த்தர் பேர்லயோ பைபிள் பேர்லயோ நம்ம ப்ராமிஸ் வைக்க கூடாது. இரண்டாவது என்ன நீங்க கேட்டீங்கன்னாக்கா, இந்த மாதிரி கர்த்தர் கொடுத்திருக்கிற ராஜாவே சரி நம்ம சபிக்க கூடாது. மூணாவது ரொம்பவே முக்கியங்க நம்மளுடைய வாழ்க்கையில. இதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் எங்க நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 12-13 நீங்க பாத்தீங்கன்னாக்கா,
நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அதாவது உங்களுக்கு ஆயுஸ் நாட்கள் பெருகணுமா, உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சி வரணுமா, லெவலுக்கு போற நீங்க ஆசைப்படுறீங்களா, அப்ப உங்களுடைய நாவை நீங்க அடக்கணுமா? கர்த்தர் உங்களோட சொல்லிட்டு இருக்கிறாரு. எங்கன்ட்டுனாக்கா, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிக்கும் விலகி காத்துக்கொள். அதாவது நம்மளுடைய வாயில வர வார்த்தைய நம்ம நிதானித்து நம்ம பேசணும். நீங்க பாருங்க, நம்மளுடைய வாயில வர வார்த்தைகள் எப்பேற்பட்ட வார்த்தைகளா இருக்கணும்னாக்கா, ஒருத்தருக்கு வாழ்க்கை கொடுக்குற மாதிரி இருக்கணுமே தவிர ஒருத்தருடைய வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க பாருங்களேன், ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றது, ஒருத்தர் மேல ஒருத்தர் பொய் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்னால தானே சண்டை வர்றது. நீங்க பாருங்க, ஒருத்தருடைய வாழ்க்கையில எதனால சண்டை வருதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையை, அதாவது உங்களுடைய வாயை நீங்க அடக்குனீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அடக்குறீங்கன்னு அர்த்தங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க நான் சொல்றது? நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த நாவை நம்ம அடக்க முடியலனாக்கா யாரா இருந்தாலும் பாருங்களேன், ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. நீங்க பாருங்க, இப்போ புதுசா கல்யாணம் ஆயிருக்கிற ஒரு பொண்ணும் சரி, அந்த மாமியாரும் சரி, நீங்க பாருங்க, அந்த பையன் வீட்டுக்கு போறான். அந்த பையன் வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த பையன் இல்லாதப்போ 2 பேரும் ஒன்னா தான் இருப்பாங்க. ஆனா வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவான்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த பொண்ணு அந்த அம்மா பத்தி சொல்லலாம், அந்த அம்மா அந்த பொண்ணை பத்தி சொல்லலாம். அதே போல இவனுக்கு கேட்டு 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 என்ன தெரியுமா ஆகும், இவங்க சப்போர்ட் பண்றதா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா, யாருக்கு தான் சப்போர்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கும். இன்னொரு என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வேலையிலேயே ப்ரெஷர் இருக்கும். அந்த மாதிரி வேலையிலேயே ப்ரெஷர், வீட்லயே ப்ரெஷர், எல்லா இடத்துலயும் ப்ரெஷர்னாக்கா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான், அவன் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி வாய்க்கு வந்த மாதிரி பேசிடுவான். அப்போ என்ன ஆகும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் ஜாஸ்தி தான் ஆகும். இந்த மாதிரிலாம் நம்ம செய்யவே கூடாது. நம்மளுடைய வாழ்க்கையில நாவுன்றது ரொம்பவே முக்கியங்க. அதனால தான் கர்த்தர் வார்த்தையின் மூலியமா இந்த உலகத்தையே உண்டு பண்ணாருன்ட்டு வார்த்தை இருக்குது. அதனால தான் நம்மளுடைய வாயில வர வார்த்தையும் நல்லா தான் இருக்கணும். இப்போ கர்த்தருடைய வார்த்தை நான் இவ்வளவு சொன்னேன் பாத்தீங்களா, இப்போ கூட நிறைய பேர் செய்வாங்க, ஐயோ இந்த மாதிரி எவ்வளவு மெசேஜ் நான் கேட்டு பார்த்துட்டேன், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் பிரதர். இன்னொன்னு என்ன தெரியுமா, நம்ம இந்த மாதிரி வார்த்தையை படிக்கும் போது நிறைய பேருக்கு என்ன தெரியும் மைண்ட் வந்துடும், ஐயோ இதெல்லாம் நான் சின்ன வயசுல கேட்டேன் பிரதர், இதெல்லாம் நான் இந்த ஐயாவுடைய மெசேஜ்ல கேட்டேன், அந்த ஐயாவுடைய மெசேஜ்ல கேட்டேன், அந்த ஐயாவுடைய மெசேஜ்ல நீங்க கேட்டீங்களே, அதை நடைமுறை வாழ்க்கையில எடுத்துட்டு வந்தீங்களா, அது மாதிரி நீங்க எடுத்துட்டு வராதனால தான் நீங்க நம்ம இப்படியே இருக்கிறாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில எடுத்துட்டு வரணும். நீங்க பைபிள பாத்தீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கணும், அது மாதிரி தான் பைபிள் சொல்லுது. நம்ம நிறைய பேர் இந்த மாதிரி செய்யாமலே போயிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறணும்னாக்கா உங்க நாவை நீங்க அடக்கித்தான் ஆகணுங்க. சரி பிரதர், இந்த மாதிரி பல பேசவே கூடாதுன்னு சொல்றீங்க, அப்ப நாங்க எந்த மாதிரி பேசணும், எங்களுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னாக்கா அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேங்க. இந்த மாதிரி பிப்ளிக்கல் இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.